கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்முடைய களஞ்சியங்கள் என்றால் நம்மளுடைய வியாபாரம், வேலை ஸ்தலம், நம்முடைய ஆலைகள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வருகிற இடம். ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நிரம்பும், புரண்டோடும். எப்போ, எதை செய்யும்போது, அதுதான் ரொம்ப முக்கியம். இதை செய்தால்தான் இந்த ஆசீர்வாதம் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தர், நாம் அவரை கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் தெய்வம், சர்வ லோகத்துக்கு ஆண்டவர், நமக்காக உயிரை கொடுத்தவர். அப்போ மனிதர் முன்பாக என்னை கனம் பண்ணுகணும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படி நம்ம கனம் பண்ணும்போது நம்ம வீட்டில், நம்ம பிஸ்னஸில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். எல்லா விளைவின் முதற் பலனாலும், பொருளாலும் வரக்கூடிய பொருள், வரக்கூடிய ஆசீர்வாதம், வரக்கூடிய சம்பளம் எதுவாக இருந்தாலும் கர்த்தரை கனப்படுத்தணுமா, அவரை மேன்மைப்படுத்தணும். இது கர்த்தர் தந்ததுன்னு சொல்லணும், கர்த்தரால் தான் இது கொடுக்க முடியும்னு சொல்லணும். அப்போ எல்லா விதத்திலையும் கர்த்தரை முன்னாடி வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அவர் தான் உண்டாக்கினார், மனிதனை உண்டாக்கினது அவர் தான். நாசியிலே சுவாசத்தை ஊதி இந்த பூமிக்கு அனுப்பினது கர்த்தர் தான். அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். அதனால் ஆண்டவரை கனம் பண்ணுறதுல நாம் சரியாக இருந்தோம்னா நம்ம வீட்டில் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும். எந்த ப்ரொவிஷன் குறையே இருக்காது, எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். நம்ம வியாபார ஸ்தலம், நம்ம வேலை ஸ்தலம், அதெல்லாம் எப்பவும் ஆசீர்வாதமாகவே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எதற்காக கவலைப்பட தேவையில்லை, எந்த சூழ்நிலையிலையும் அஞ்ச தேவையில்லை. கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்லுது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நாங்களும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. உம்மை கனப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.